அப்படிங்கிற அந்த பேரே வந்து ஒரு டெரரான பேருங்க. இது வரைக்கும் நம்ம சீவலப்பேரி பாண்டி பார்த்திருக்கோம், விருமாண்டி பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற இந்த பாண்டி ரெண்டும் கலந்த பாண்டின்னு சொல்லலாம். இவர் தாங்க சில்க் பாண்டி. லெட்ஸ் வெல்கம் அரவிந்த் ரகுநாத். என்ன அரவிந்த், என்ன இந்த சைஸ் ரவுடி நான் பார்த்ததே இல்லையே. கோடு போட்டான்றா அது பேண்டா, முக்கா பேண்டா, அரை பேண்டா, லுங்கினா ஒரு லுங்கி வாங்கி நாளா கழிச்சுவா. எல்லாமே உனக்கு ஒன்று எடுத்தா ஒரு வருஷத்துக்கு வரும் நினைக்கிறேன். ஒரு மினி திருட நகரம். சும்மா நகை கடையில் அடிச்ச 10 சவர நெக்லஸ் மாதிரி பல ஜொலிக்கிற வருஷம் திருடன் அன்னைக்கு எல்லாம் அதுக்கு வாங்கிக்கிட்டு காசு கொடுக்கிற செட்டு மாதிரி கம்பீரமா உட்காந்துக்கிற நம்ம பாண்டியன் இப்பதான் சென்டர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த மாதிரி சைலண்டா உட்காந்துக்கிற நம்ம ஆடியன்ஸ்க்கும் மத்த எல்லாருக்கும் இந்த சைதாப்பேட்ட சில்க் பாண்டியோட வணக்கம். இது வரைக்கும் நீங்க சீவலப்பேரி பாண்டி, ட்ரவுசர் பாண்டி, லடுக்கு பாண்டி தான் பார்த்திருப்பீங்க. அதனால சில்க் பாண்டின்னு கேக்குறீங்களா? எங்க பரம்பரையே சில்க் ஃபேன். அதான் எனக்கு சில்க் பாண்டி பேர் வச்சுட்டாங்க. என்னோட ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பயாலஜி எல்லாத்தையும் எடுத்துறேன். கப்புன்னு பிடிச்சுக்கோங்க. எங்க ஏரியாவே நான் தான் பெட்ட பாதம். நான் பாக்குறீங்க பெட்ட பிஸ்தா இருக்கும் மாதிரி பெட்ட பாதம் இருக்கு. எப்படி? அதான் இந்த சைதாப்பேட்ட சில்க் பாண்டி. அதாவது பாத்தீங்கன்னா நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் மாதிரி நான் ஒண்ணும் புதுசா இந்த தையலுக்கு வரல. எங்க தாத்தா பிரபல கேரி கபாலி, எங்க நைனா பிளேட் பக்ரி, அவங்களுடைய ஒரே வார்த்தை இந்த சைதாப்பேட்ட சில்க் பாண்டி. இப்படி பரம்பரையா திருட்டுதான் எங்களுடைய குல தொழில். இப்படி பெரிய படிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்லையா நீங்க கேக்குறா. நான் ஏன் வெக்கப்படணும்? வீட்ல பொண்டாட்டி கிட்ட தொடப்பு கட்டியால அடி வாங்கிட்டு வெளிய காலர் தூக்கி விட்டுட்டு பந்தா பண்றவங்களே வெக்கப்படாத போது நான் ஏன் வெக்கப்படணும்? பெட்ரோல் பாலிசுக்கு வக்கீலனாலும் மாமியா வீட்ல வாங்கி கொடுத்த ஓசி பைக்ல சீன் போறாங்களே அவங்களே வெக்கப்படாத போது நான் ஏன் வெக்கப்படணும்? சரி நம்ம மேட்டர் வருவோம். நான் சில ஊர்ல திரும்ப போவேன். அங்க இன்ட்ரெஸ்டான மேட்டர்லாம் நடக்கும். இப்படிதான் ஒரு வீட்ல நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அந்த உத்தம்மா என்ன பார்த்துடுச்சு. நானும் எங்கடா கத்தி ஊற கூடுமோன்னு பார்த்தா அது சொல்லுது, ஏன்பா என் வீட்ல வெறும் 10 சவரன் நகையும் 10,000 பணமும் தான் இருக்குது. இதோட பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட 50 சவரன் நகையும் 50 லட்சம் பணமும் வச்சிருக்காங்க. நான் சொன்னேன், ஏமா நான் முதல்ல அந்த வீட்ல தான் ஆத்திர போனேன். அந்த அம்மாவும் இப்படி சொல்லிதான் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு. நீ கொக்குனே பாய் புடின்னு குந்துன்னு சொல்லிட்டு 2 வீட்லயும் மொத்தமா சுட்டு வந்துட்டுமல்ல. அவங்க சொன்னாங்க, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டேன்னு. ஊர் 2 பட்டா திருடனுக்கு கொண்டாட்டம். நாங்க இந்த மாதிரி வாத்தில கண்ணு முழிச்சு வேக சிந்தி ரத்த சிந்தி உழைச்சி திருடி கொண்டு வந்தா இந்த போலீஸ்காரங்க நம்ம கிட்ட நோகாம வந்து பகல்குள்ள அடிச்சு போயிடுறாங்க. இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்றது? இதெல்லாம் கூட பரவாயில்ல. நான் சில வீட்ல திரும்ப போவேன். அங்க வெறும் 3 பவுன் நகையும் 3,000 பணமும் தான் அடிச்சுட்டு வருவேன். ஆனா
பிச்சைக்காரன் தட்டுல கூட 10 ரூபாய் இருக்கும். ஆனா 100 ரூபாய் கொடுத்து பர்ஸ் வாங்கினாலும் உள்ள 10 ரூபாய் கூட இருக்காது. ஊர்ல இருக்கிற விசிட்டிங் கார்டெல்லாம் அவன் பர்ஸ்ல தான் இருக்கும். இந்த பழப்பு பழக்கிறதுக்கு வேற எங்கேயாவது போய் கோயில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கலாம். சரி, ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பேங்க்ல போய் லோன் கேட்டா அதுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி எல்லாம் பழக்கம் இல்ல. எனக்கு பேங்க் லாக்கர் ஓபன் பண்ணி சரி, தங்கத்துக்கு கடன் தருவீங்களான்னு கேட்டேன். தருவோம், ஆனா சங்கை வேணும்னு கேட்டாங்க. இதாருங்க அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு நேரா இங்கதான் வழி. எப்படியோ இங்க 10ல இருந்து 15 சவரம் தேர்ன்னு நினைக்கிறேன். சரி, கடைசியா ஒரு விஷயம். பஸ் ஸ்டாப்ல பசங்க சைட் அடிப்பாங்க, ஸ்கூல்ல பசங்க பிட் அடிப்பாங்க, ஹாஸ்பிடல்ல டாக்டர்ஸ் பேஷண்ட்டுடைய கிட்னியை கொள்ளடிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஏமாத்தி கள்ள நோட்டு அடிக்கிறாங்க. அப்ப நான் ஏன் பணத்தை அடிக்கூடாது? அதனால 2020 மேட்ச் இருந்தா ரன் அடிச்சாதான் ஜெயிக்க முடியும். அதே போலதான் திருடனா இருந்தா பணத்தை அடிச்சாதான் வாழ முடியும். ஏன்னா உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குது. இதுதான் இந்த சில்க் பாண்டியோட கட்டு. இல்லைனா அது வாயுள்ள புல்ல பொழைச்சிக்கணுவாங்க. இந்த புள்ள என்னதான் இப்ப ஆரம்பிச்சிருக்க, திருட்டை வந்து இவ்வளவு பக்காவா பிரிச்சு மேய்ச்சோம் யாருமே பார்க்க முடியாது. விதவிதமான திருட்டு. அப்புறம் குலத்தொழில் ஆரம்பிச்சாரு. எங்க குலத்தொழிலே திருட்டுன்னு. அதுக்கப்புறம் ஒரு தொழில் தர்மம் வேணாமான்னு. எதுல அது இதுல என்னதான் இப்ப ஒரு இவங்கெல்லாம் போலீஸ்காரெல்லாம் கூட்டு போனாங்கன்னா இவரை வச்சு ஒரு கிளாஸ் எடுத்தாருன்னு வச்சுங்க. ஊருக்குள்ள எங்கெங்க திருடன் இருக்கானோ நேக்கா போட்டு பிடிச்சிடலாம். யாருப்பா சொல்லி கொடுத்தாங்க எல்லாம்? மம்மி. இப்ப அவங்க பேர் ரிப்பேர் ஆயிடுச்சு. நீ இனிமே திருட்டு தருமா அவங்கள பார்க்காத. அரவிந்த் பிரமாமா ஆச்சு. Thank you so much, sir. Archana, உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். அரவிந்த் ஃபேபுலஸ் பெர்ஃபார்மன்ஸ். அரவிந்த் அதுல அந்த லாங்குவேஜ், அதோட மாடுலேஷன், உங்க டோட்டலாவே உங்க பாடி லாங்குவேஜ், உங்க பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. என்ன சொல்றதே தெரியல. ஏன்னா நான் சொல்றது எப்படியுமே உனக்கு புரிய போறது இல்லை. நீ அப்படியே நோட் பண்ணிட்டே இருப்பேன். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். சூப்பரா பண்ணுவேன். உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன். ஓகேவா? எனக்கு விசில் அடிக்க தெரியாது. ஆடியன்ஸ்ல யாருக்காவது விசில் அடிக்க தெரிஞ்சா தயவு செய்து இந்த புள்ளிக்கு விசில் அடிங்க. ஹி வாஸ் ஃபேபுலஸ். அவர் கண்டிப்பா கைத்தட்டோட நிறுத்தவே கூடாது. ஆடியன்ஸ்ல எல்லாரும் நல்லவங்களா? சூப்பர். அங்க பயங்கர விசில் சத்தமே எங்களுக்கு கேட்டுடுச்சு. அண்ட் டோட்டலி மெஸ்மரைஸ்ட். இன்னைக்கு ஒவ்வொரு ஜூனியரும் வந்து ஒரு வெரைட்டி பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட பெஸ்ட் வந்து செலுத்திட்டு இருக்காங்கிறது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கும் தெரியுது. அடுத்த ஜூனியரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். அது வரைக்கும் நீங்க கலகலன்னு சிரிங்க, கலக்கலா இருங்க. இது கலக்க போவது யாரு? ஜூனியர்ஸ். ஐயோ, ரம்பா ரம்பா பியூட்டிஃபுல் மார்பலர். ஐ எம் வெரி ஹாப்பி.